இப்போ இந்த ஓல்டு தமிழ் புக்கில் உள்ள கதைகளை தான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் வால் தேடிய பள்ளி. ஒரு நாள் ஒரு பள்ளி சேட்டை பண்ணிவிட்டு அங்கே எங்கேயும் குதிச்சிட்டு இருக்கமிச்சில் ஏதோ ஒன்று தட்டி அதோட வால் துண்டாக வெட்டிடுமா. உடனே அப்போ அந்த பள்ளிக்கு ரொம்ப சோகமாயிருமா, என்னடா இப்படி நமக்கு வாலே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பூனையை பார்க்குமா. எனக்கு உன் வாளை தருவாயா அப்படின்னு சொல்லி பூனைக்கிட்ட கேட்குமா. அப்போ பூனை என்ன சொல்லும் தெரியுமா? நான் என்னோட வாழை கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் சோத்து மேலே ஏறி நடக்கணும்ல, பூனை சோத்து மேலே நடக்கும்ல, பார்த்துருக்கியா? அப்படி நடக்கமுச்சுல எனக்கு வால் வேணும், அதனால நான் உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுமா. அடுத்தது நேராக ஒரு அணிலை பார்க்க போகுமா. அணிலை பார்க்க போய் அங்கே பள்ளி என்ன சொல்லுமா, எனக்கு உன்னோட வால் வேணும் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குமா. அப்போ அந்த அணில் கொடுக்குமா? கொடுக்காது. சரியா, முடியாது அப்படின்னு சொல்லிடுமா. நான் மேலேருந்து ஜம்ப் பண்ணி வரணும்ல, அப்படி நான் மேலேருந்து கீழே குதிக்கமிச்சில் எனக்கு வால் வேணும் அப்படின்னு சொல்லிடுமா. அடுத்தது நேராக போய் ஒரு பெரிய பசுமாட்டை பார்த்து எனக்கு வால் வேணும் தருவீங்களா அப்படின்னு கேட்குமா. அப்போ அந்த பசுமாடு கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ பசுமாடு சொல்லிடுமா, எனக்கு மேலே ஈ உட்காரும், அந்த ஈயை விரட்டுறக்கு எனக்கு வால் வேணும், அதனால நான் ஈ விரட்ட வேணாமா, அதுக்கு எனக்கு வால் வேணும்ல, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுமா. உடனே ஒரு பெரிய குரங்குக்கிட்ட போய் பார்க்குமா. அந்த பற்றியா குரங்குக்கிட்ட போய் பார்க்குது பற்றியா, குரங்கு அண்ணா எனக்கு வால் தருவீங்களா அப்படின்னு கேட்குமா. உடனே மரத்தில் நம்ம தாவணும்ல, இங்கேயும் அங்கேயும் அப்படி தாவறக்கு எனக்கு வால் வேணும், அதனால நான் வால் தரமாட்டேன்னு சொல்லிடுமா. உடனே அதுக்கு ரொம்ப சோகமாயிருமா, என்னடா முதல்ல வால் அந்து போச்சு. அடுத்து நேராக பூனைகிட்ட போய் கேட்டோம், பூனைகிட்ட வால் தரல. அடுத்து அணில்கிட்ட கேட்டோம், அணில் வால் தரல. அடுத்த பாரு இங்கே கவுக்கிட்ட கேட்கமிச்சில் அது வால் கொஞ்சோண்டு வளர்ந்துட்டு பாரு. கவுக்கிட்ட கேட்டோம், கவு வால் தரல. அடுத்த நம்ம குரங்குக்கிட்ட போய் கேட்டோம், குரங்கும் வால் தரல, கொஞ்சம் பெருசாகிட்டு வால். இப்போ நேராக போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குமா, அம்மா எனக்கு வால் வேணுமா, என்னம்மா செய்கிறது, என் வால் அந்து போச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குமா. உடனே பின்னால் திரும்பி பாரு, உனக்கு வால் வளர்ந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுமா. நமக்கு வால் வளருமா? வளராது. அப்போ நம்ம என்ன தான் செய்ய? மங்கியாக இருந்தாலும் வளராது நமக்கு. சரியா? ஆஹா, எனக்கு வால் வந்துட்டே, நான் யாருக்கு வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வால் தரேன், எனக்கு திருப்பி முளைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இது பார்த்தியா, வால் தேடிய பள்ளி இந்த கதை. தம்பிக்கு பிடிச்சிருந்துச்சா? தம்பிக்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டு வந்தால் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா? அப்படி தான் இந்த பள்ளியும் சொல்லுது. யார் வால் வேணும்னாலும் என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு வால் தரேன்னு சொல்லி இந்த பள்ளி சொல்லிருச்சு.